ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறோம்ல, ப்ளவுஸு சைடு ஜாயின் பண்ணும்போது இங்கே ஏற்ற இறக்கம் வரும். அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 காரணம் சொல்லியிருப்பேன். 2 காரணத்தை வீடியோவிலே சொல்லிகிட்ருப்பேன். மீதி 3 காரணம் பேலன்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 காரணம் பார்க்குறோம். எதனால் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இங்கே ஜாயின் பண்ணும்போது எதனால் அப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் கட்டிங் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பராக நீங்கள் கட்டிங் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நான் கட் பண்ணும்போது கரெக்டாக தான் கட் பண்ணுறான்னா, எனக்கு ஜாயிண்ட் இந்த இடத்துல மடித்து தைக்கும் போதும் சரிங்க பாருங்கள், இந்த இடத்துல மடித்து தைக்கும்போது ஏற்ற இறக்கம் வருது. அப்படி இல்லைன்னா கை ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் கை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வரைக்குமே ஒரு சிலருக்குலாம் ஜாயிண்ட் வருதுன்னு சொல்கிறீங்க. அது நம்ம தையல் தைக்கிறதுனால தான் அந்த மாதிரி வருது. எப்படின்னு பார்க்கலாம். கட்டிங் ப்ராப்பராக போட்டுட்டீங்க, போட்டதுக்கப்புறமும் அந்த மாதிரி மிஸ்டேக் வருதுன்னா அது நம்ம தைக்கிறோம்ல, தைக்கிறதுனால தான் வருது. டைலரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தப்பாக ஒரு 1/4 இன்ச்சு அளவு வரைக்கும் நம்ம தப்பாக வெட்டினாலும் அது பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுலாம் அது நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டாலும் லூஸ் ஆகிடும், கொஞ்சம் பிடிச்சி வெட்டிட்டாலும் ப்ளவுஸ் டைட் ஆகிடும். அதே மாதிரி தான் தைக்கிறதுலேயும் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சீமன் அளவு விடுறோமோ, இப்போ இது பார்த்திங்கன்னா கை ஜாயின் பண்ண ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸு தான். கை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அப்போவே ஒரு பிளேடு அளவுக்கு விடுவோம். அதாவது ஒரு குதிரைன்னு சொல்வீங்க நீங்கள், ஒரு குதிரை அளவு விடுவோம், இல்லைனா 1/2 இன்ச்சு விடுவோம். இந்த சீமன் அளவு, சீமன் அளவுனா எனக்கு தெரிஞ்சது சீமன் அளவுன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா அளவு தையலுக்கான அளவுன்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. உங்கள் புரிதலுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிங்க. இது இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா அளவு தான் பார்த்திங்கன்னா நான் சீமன் அளவுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி அளவு போட்டதுக்கப்புறம், பாடி மெஷர்மெண்ட்டில் ரெடி அளவு போட்டதுக்கப்புறம் சீமன் அளவு எவ்வளோ விட்டுறீங்களோ அதில் தான் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/2 இன்ச்சில் தான் இந்த தையல் தோருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த தையல் கை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த தையல் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ சீமன் அளவு விடுறீங்களோ அவ்வளோ தான் தையல் போட்டிருக்கணும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே முடியுதா, கை ரவுண்டாக வருதா? கை ரவுண்டாக வரும்போது இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி, இந்த பக்கம் கை கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கை இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு கரெக்டாக கொண்டு போவீங்க. இப்படிக்கா முடிக்க போகும்போது லைனிங் கூட வச்சு அட்டாச் பண்ணும்போது முடிக்க போகும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் 1/4 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சு கம்மியோடைய கோணலாக தையல் போட்டுருவீங்க. அப்போ இது என்ன பண்ணோன்னா 1/2 இன்ச்சு கரெக்டாக சீமன் அளவு 1/2 இன்ச்சு கொடுத்த இடத்துல கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சு வரைக்கும் கம்மியாக கொடுக்குறீங்கல்ல, இது உள்ளே துணி போகுதா, கம்மியாக பிடிக்கும்போது என்ன பண்ணும், இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே ப்ளவுஸ்லேயே பார்த்திங்கன்னா தப்பு வந்துடும். அது அப் அண்ட் டவுன் வந்துடும். அதனால் இங்கே 1/4 இன்ச்சு தான் இருக்கும்போது அந்த நீளம் இங்கே உங்களுக்கு அந்த ஈடுந்தாத்தியமாக தான் வரும். அதனால் இங்கே நீங்கள் 1/2 இன்ச்சு ஒரு பக்கம் நீங்கள் கை ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சில் நீங்கள் சீமன் அளவில் பிடிக்கிறீங்க, தையல் போடுறீங்கன்னா சுற்றி நீங்கள் வரும்போதும் 1/2 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கணும். ஒரு பக்கம் 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு அடுத்த பக்கம் உங்களுக்கு மிஷின் போகிற போக்குக்கு போச்சு அப்படின்னா இங்கே அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும். ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா, இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வரும். அதாவது அந்த அப் அண்ட் டவுன் இங்கேயுமே நிறைய பேருக்கு வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணுறோமா, கீழே பாடி பட்டி ஜாயின் பண்ணுறோமா, அது ஜாயின் பண்ணும்போதும் நம்ம சீமன் அளவு ஒரு 1/4 இன்ச்சு தான் விட்டுருப்போம். அந்த 1/4 இன்ச்சில் மட்டும்தான் நமக்கு ஜாயின் பண்ணணும். நம்ம விட்டது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு பிடிச்சது ஒரு 3/4 இன்ச்சு பிடிச்சிட்டோம். 1 இன்ச்சு அளவு நம்ம தையல் இந்த பட்டிக்கான தையல் நேராக கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கிங்களா, இந்த இடம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும். இது புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பு தான் நமக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தெரியும். போக போக அனுபவ பாடத்தால் அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுட்டு நீங்களும் ஒரு சிறந்த டைலராக உருவாகிட்டு வருவீங்க.
4 பேருக்கு நீங்களும் வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டாட்டா.